இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்களை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நடிகை சில்க் ஸ்மிதா அவர்களை பிடித்தவங்க இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். தமிழ் சினிமாவின் கவர்ச்சி புயலாகவும் மிகச்சிறந்த நடிகைகளில் ஒருவராகவும் வலம் வந்தவங்க தான் நடிகை சில்க் ஸ்மிதா அவர்கள். சில்க் ஸ்மிதா அவர்கள் தன்னுடைய 35வது வயதிலேயே பார்த்தீங்கன்னா மர்மமான முறையில் இறந்து போயிருந்தாங்க. ஆனால் அந்த 35 வயதிற்குள்ளாரவே அவங்க திரைத்துறையில் ஏகப்பட்ட சாதனைகளை செய்திருக்காங்க. திரைத்துறையில் பல வெற்றிகளை பார்த்திருந்தாலும், திரைத்துறையில் உச்சத்தை பிடித்திருந்தாலும் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை மிக மிக கொடுமையானது. கிட்டத்தட்ட பல பேர் இவங்களை ஏமாற்றி இருக்காங்க. அவங்களே அவங்களுடைய கடைசியாக எழுதிய கடிதத்திலேயே பல உண்மைகளை வெளிப்படுத்தி இருக்காங்க. ஆனால் யார் யார் ஏமாற்றினது அப்படின்றது பலருக்குமே தெரியாது. இயக்குனர் ஒருவர், நடிகர் ஒருவர், டாக்டர் ஒருவர், கணவர் அப்படின்ட்டு சில்க் ஸ்மிதாவின் வாழ்க்கையில் விளையாடி ஏமாற்றி நாசமாக்கியது யார் யார் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்க, எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். விஜயலட்சுமி என்ற இயற்பெயரோட ஆந்திர மாநிலம் ஏலூரு அப்படின்ற பகுதியில் 1960 டிசம்பர் 2ஆம் தேதி பிறந்தவங்க தான் நடிகை சில்க் ஸ்மிதா அவர்கள். இவங்களுடைய குடும்பம் ரொம்பவே ஏழ்மையான குடும்பம். இதன் காரணமாக தன்னுடைய பள்ளி படிப்பை 4ஆம் வகுப்போட நிறுத்திட்டு சம்பாதிக்க வேண்டும் அப்படின்ற கட்டாயத்தின் காரணமாக சென்னைக்கு வந்திருக்காங்க. சென்னைக்கு வந்து உறவினர் வீட்டில் தங்கி வேலை தேடி இருக்காங்க. முதல்ல இவங்களுக்கு கிடைத்த வேலை சினிமாவில் டச்சப் தான். அதாவது நடிகர்களுக்கும் துணை நடிகர்களுக்கும் மேக்கப் போட்டு விடுறதான் இவங்களுடைய வேலையாகவே இருந்திருக்கின்றது. அதன் பிறகுதான் நடிகர் வினு சக்கரவர்த்தி அவர்கள் இந்த சில்க் ஸ்மிதா அவர்களுடைய திறமையை பார்த்துட்டு நடிகர் வினு சக்கரவர்த்தி அவர்கள் 1980ஆம் ஆண்டு வண்டி சக்கரம் அப்படின்ற திரைப்படத்தில் நடிக்க வச்சாரு. அந்த படத்தில் சாராய கடையில் பணிபுரியக்கூடிய பெண்ணாக இவங்க நடித்திருந்தாங்க. அது வரைக்கும் விஜயலட்சுமி அப்படின்னு இருந்த இவங்களுடைய பெயர் எப்படி சில்க் ஸ்மிதான்னு மாறிச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த படத்தில் இவங்களுடைய கதாபாத்திரத்தின் பெயர் சிலுக்கு அப்படின்றது தான். அதன் பிறகு சிலுக்கு என்று அழைக்கப்பட்டாங்க. ஆனால் மலையாள இயக்குனர் ஆண்டனி ஈஸ்ட்மேன் அப்படின்றவர் இவங்க சினிமாவில் அறிமுகமான காலத்தில் பிரபலமாக இருந்த நடிகை ஸ்மிதா பாட்டில் அப்படின்றவங்க சிலுக்குக்கு பின்னாடி ஸ்மிதா அப்படின்ற பெயரை சேர்த்து இவர் தான் சில்க் ஸ்மிதா அப்படின்ட்டு மாற்றினார். இப்படி தான் விஜயலட்சுமியாக இருந்த அந்த பெண் சில்க் ஸ்மிதாவாக மாறினாங்க. அதன் பிறகு இவங்க தமிழ் திரைப்படத்துறைக்குள்ளார நுழைந்து மிக பெரும் உச்சத்துக்கு சென்றாங்க. அந்த காலத்தில் உச்ச நடிகர்களாக இருந்த ரஜினி, கமல், சிவாஜி அப்படின்ட்டு பலருடனும் இவங்க நடித்திருக்காங்க. திரை வாழ்க்கையில் மிக பெரும் உச்சத்தை பார்த்த இவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் மிக பெரும் தோல்வி அடைந்துட்டாங்க. பலருமே இவங்களை பயன்படுத்தி கொண்டு ஏமாற்றிட்டாங்க அப்படின்றது தான் உண்மை. அந்த வகையில் இவங்களை யார் யாரெல்லாம் ஏமாற்றினாங்க அப்படின்ட்டு பார்க்கும்போது முதல்ல இயக்குனர் வேலு பிரபாகரன் அவர்கள். வேலு பிரபாகரனுக்கும் சில்க் ஸ்மிதாவுக்கும் இடையேயான உறவை பற்றி பார்க்கலாம். கவர்ச்சி நாயகி சில்க் ஸ்மிதாவை கண்டு 80s காலகட்டத்தில் மயங்காதவர்களே கிடையாது. திரை பிரபலங்கள் முதல் ரசிகர்கள் வரை சில்க் ஸ்மிதா திரையில் தோன்றினால் போதும் விசில் சத்தமும் ஆர்ப்பரிப்பும் அதிகமாக இருக்கும். இதன் காரணமாக பிரபல இயக்குனர்கள் கட்டாயம் தங்களுடைய படங்களில் சில்க் ஸ்மிதாவின் முகத்தை காண்பித்து வசூலை அள்ளினார்கள். அப்படிப்பட்ட சில்க் ஸ்மிதாவிற்கு பல காதல் கடிதங்களும் தங்கம், வைரம் என்று பரிசு பொருட்களும் வந்தது. ஆனால் சில்க் ஸ்மிதா அவர்கள் அதையெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளவே மாட்டாங்களாம். சினிமாவிற்காகவே தனது வாழ்க்கை முழுவதும் அர்ப்பணித்த சில்க் ஸ்மிதா பிரபல இயக்குனர் ஒருவரை காதலித்திருக்காங்க. பல முன்னணி இயக்குனர்களுடன் 80s காலகட்டத்தில் உதவி இயக்குனராக பணியாற்றியவர் தான் இயக்குனர் வேலு பிரபாகரன் அவர்கள். இவர் சில்க் ஸ்மிதா நடிப்பில் வெளியான
பிக் பாக்கெட் அப்படின்ற ஒரு திரைப்படத்தில் கேமராமேனாக பணியாற்றினார். அப்போது சில்க் சுமிதா வேலு பிரபாகரனை கண்டு வியப்பில் ஆழ்ந்து இருக்காங்க. காரணம் அவருடைய அழகு மற்றும் அவர் அணியும் உடைகள் தனித்துவமாக இருக்கும். பல ஹீரோக்கள் கூட அவரிடம் உடை எப்படி அணிவது என்று யோசனை கேட்பாங்களாம். மற்ற இயக்குனர்களைப் போல வேலு பிரபாகரன் இல்லை. தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருப்பாராம். அதிகமாக யாரிடமும் பேசாம தன்னுடைய திறமையால பாராட்டுகளை பெறுவாராம். இதெல்லாம் பார்த்து சில்க் சுமிதா பார்த்தீங்கன்னா வேலு பிரபாகரனை காதலிக்க ஆரம்பித்திருக்காங்க. இந்த இயக்குனர் வேலு பிரபாகரனும் கவர்ச்சி திரைப்படங்களை எடுப்பதில் கை தேர்ந்தவர். இந்த வேலு பிரபாகரன் சில்க் சுமிதாவை நம்ப வைத்து தனிமையில் இருந்து ஏமாற்றி இருக்கின்றார். சில்க் சுமிதா தன் மீது வைத்த காதலை தன்னால் மறைக்கவே முடியாது. நானும் சில்க் சுமிதாவை காதலித்தேன் அப்படின்ற மாதிரி இந்த வேலு பிரபாகரனே ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். மிக மிக முக்கியமாக இந்த வேலு பிரபாகரன் சில்க் சுமிதாவை எப்படி ஏமாற்றினார் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, தன்னுடைய படங்களில் ஒளிப்பதிவாளராக பணியாற்றியவங்க தான் ஜெயதேவி. அந்த ஜெயதேவி அப்படின்ற பெண்ணை காதலித்து இவர் திருமணம் செய்து கொண்டார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ஜெயதேவியையும் கழற்றி விட்டுட்டு 2009ஆம் ஆண்டு இவர் இயக்கிய காதல் கதை அப்படின்ற படத்தில் நடித்த ஷிர்லே தாஸ் அப்படின்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். தன்னுடைய 60வது வயதில் தன்னை விட 25 வயது குறைவான அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் இந்த வேலு பிரபாகரன். சரி, இவருடைய கதையெல்லாம் நமக்கு வேணாம். சில்க் சுமிதாவை இவர் எப்படி ஏமாற்றினார் தனிமையில் இருந்து விட்டு அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, இந்த வேலு பிரபாகரனினுடைய முதல் மனைவி ஜெயதேவி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, தன்னுடைய கணவரான வேலு பிரபாகரன் தனக்கு மிக பெரும் துரோகம் செஞ்சிட்டாரு அப்படின்ற மாதிரியும், பிக் பாக்கெட் படத்தில் ஒளிப்பதிவாளராக பணியாற்றிய போது அந்த படத்தில் நடித்த சில்க் சுமிதாவுடன் வேலு பிரபாகரனுக்கு பழக்கம் ஏற்பட்டது. இதனையடுத்து ஒரு நாள் சில்க் சுமிதாவுடைய வீட்டிற்கு சென்றாரு இந்த வேலு பிரபாகரன். அப்போது பேசிக்கொண்டே இருந்ததுல நேரம் போனதே தெரியலையாம். நள்ளிரவு ஆன பிறகு சாப்பிட ஏதாவது இருக்குமா அப்படின்ட்டு சில்கிடம் கேட்டிருக்கிறாரு இந்த வேலு பிரபாகரன். உடனே சில்க் சுமிதா உப்மா செய்து கொடுத்தாங்களாம். அப்போது உலகமே சில்க் சுமிதாவின் காலில் விழுந்து கிடந்த போது தன்னை கடவுள் ஆசீர்வதித்திருப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறாரு இந்த வேலு பிரபாகரன். அது மட்டும் இல்லாம அந்த இரவு முழுவதுமே நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் அப்படின்ட்டு சொல்லி இரவு முழுவதுமே பார்த்தீங்கன்னா தனிமையில் இருந்திருக்கிறாரு. ஒரு புனிதமான சில்க் சுமிதாவுடன் ஒரு புனிதமான இரவு கழிந்தது அப்படின்ட்டு காலையில் தன்னுடைய மனைவி முகத்தை, ஜெயதேவியின் முகத்தை பார்க்கவே தனக்கு கூச்சமாக இருந்தது அப்படின்ற மாதிரியும் வேலு பிரபாகரன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இதை கேட்ட மனைவி ஜெயதேவி கொதித்து போயிருக்காங்க. நீ எனக்கே துரோகம் பண்ணிட்டியா அப்படின்ட்டு ஜெயதேவி பார்த்தீங்கன்னா இந்த வேலு பிரபாகரனை அதன் பிறகு விவாகரத்தும் பண்ணிட்டாங்க. சில்க் சுமிதா அவர்கள் முதலாக காதலித்தது இந்த வேலு பிரபாகரனை தான். அதை வைத்தே இந்த வேலு பிரபாகரன் பல முறை சில்க் சுமிதாவை தனிமையில் இருந்து ஏமாற்றி இருக்கிறாரு. திருமணம் செய்த பிறகும் பார்த்தீங்கன்னா திருமணம் செய்து கொள்கிறேன், விவாகரத்து செய்துட்டு அப்படின்ட்டு ஏமாற்றி இருக்கிறாரு. நம்ப வைத்து முதலாக சில்க் சுமிதாவின் வாழ்க்கையை நாசமாக்கியதே இந்த வேலு பிரபாகரன் தான் அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். அடுத்து இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா நடிகர் ரஜினிகாந்த் சில்க் சுமிதா இடையேயான உறவு. தமிழ் திரையுலகில் டாப் நடிகராக இருப்பவர் தான் ரஜினிகாந்த். 80களில் இவரை பிடிக்காத பெண்களே இல்லை என்று சொல்லலாம். இவரை சுற்றி பெரிய ரசிகர்கள் மற்றும் ரசிகைகள் பட்டாளமே இருந்தது. அந்த காலகட்டத்தில் நடிகர் ரஜினிகாந்த் தொடர்ந்து சில்க் சுமிதாவுடன் சில படங்களில் நடித்ததால இந்த 2 பேரும் காதலில் இருக்கிறாங்க அப்படின்ட்டு செய்திகள் வெளியானது. ரஜினியும் சில்க்கும் 3 முகம், தங்க மகன், பாயும் புலி, ரங்கா அப்படின்ட்டு பல படங்களில் ஒன்றாக நடித்திருக்காங்க. ரஜினி சில்க் சுமிதா இருவருக்கும் உண்டான கெமிஸ்ட்ரி படத்தில் நன்றாக இருந்ததுன்னு ரசிகர்கள் சொன்னாங்க. வழக்கமாக இப்படி யாரேனும் சினிமாவில் ரொம்ப நெருக்கமாக நடித்தா அவங்களுக்குள்ளார ரியல் வாழ்க்கையிலையும் காதல் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே காதல் இருந்திருக்கின்றதாம். அந்த சமயத்தில் ரஜினிகாந்த் திடீர்னு லதாவை திருமணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் இவங்களுடைய காதல் பற்றி வெளியில் செய்திகள் வெளியானது நின்று போச்சு. ஆனால் இவங்களுடைய காதல் பற்றி பல செய்திகள் வெளியான போது இந்த 2 பேருமே அதை மறுக்கவே இல்லை. சில்க் சுமிதா அவர்கள் ரஜினிகாந்தை
விழுந்து விழுந்து உயிருக்கு உயிராக காதலித்தார் அப்படின்றது தான் அந்த சமயத்தில் திரைத்துறையில் விவரம் அறிந்தவர்களுடைய சொல்லாக இருக்கின்றது. ரஜினிகாந்துமே பார்த்தீங்கன்னா காதலித்தார். ஆனால் ஒரு கட்டத்தில் இவங்களுடைய அந்த கவர்ச்சி நடிப்பு மற்ற சில பழக்கங்களை பார்த்து விட்டுட்டார் அப்படின்ற மாதிரியான தகவல்களும் பலருக்கும் தெரியாத விஷயம்தான். ஏதோ ஒரு விதத்தில் சில்க் சுமிதாவுடைய வாழ்க்கையிலையும் காதல் அப்படின்ற போர்வையில் ரஜினிகாந்த் அவர்களுமே ஏமாற்றிட்டு போயிட்டு இருக்காரு அப்படின்றது தான் இந்த சம்பவத்தின் மூலமா நாம தெரிந்து கொள்ள முடியுது. அடுத்ததாக நடிகை சில்க் சுமிதாவை நம்ப வைத்து ஏமாற்றி நாசமாக்கியது யார் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா நடிகர் கோபிகிருஷ்ணன். நடிகர் கோபிகிருஷ்ணனுக்கும் சில்க் சுமிதாவுக்கும் இடையேயான உறவை பற்றி பார்க்கலாம். சரி, இந்த கோபிகிருஷ்ணன் அப்படின்ட்டு சொன்னா உங்களுக்கு தெரியாது. இவரும் ஒரு நடிகர் தான். 80 காலகட்டங்களில் பல படங்களில் நடித்திருக்கிறாரு. இப்போ கூட உங்களுக்கு தெரியாது. ஆனால் இவர் பிரபல பாடகர் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய மகன் அப்படின்றது பலருக்குமே தெரியாது. ஆமாம், அவருடைய மகன்தான் இந்த கோபிகிருஷ்ணன். இந்த கோபிகிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா பிரபல நடிகை சுலக்ஷனா அப்படின்றவங்களை காதலித்து திருமணம் செய்து கொண்டாரு. தூரல் நின்னு போச்சு படம் மூலமா அறிமுகமாகி தம்பிக்கு எந்த ஊரு, சிந்து பைரவி, ராஜதந்திரம், வைகாசி பிறந்தாச்சு, சின்ன தம்பி அப்படின்ட்டு பல ஹிட் படங்களில் நடித்திருப்பவங்க தான் இந்த சுலக்ஷனா. இந்த சுலக்ஷனாவை தான் அவர் திருமணம் செய்து கொண்டார். சுலக்ஷனாவை திருமணம் செய்து கொள்வதற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சில்க் சுமிதா கூட அவர் பழகி இருக்கிறாரு, நெருங்கி பழகி இருக்கிறாரு, தனிமையில் இருந்து ஏமாற்றியும் இருக்கிறாரு. இது பற்றி சுலக்ஷனாவே ஒரு சமயம் பேட்டியில் சொல்லியிருந்தாங்க, என்னுடைய கணவர் சில்க் சுமிதாவை காதலித்தார் அப்படின்ற மாதிரியும். அதன் பிறகு பல விஷயங்கள் நடந்தது அப்படின்ட்டு சொன்னதோட மட்டுமல்லாமல் திருமணம் நடந்த சில வருடங்கள்லேயே இந்த கோபிகிருஷ்ணனுடன் விவாகரத்தும் பெற்றுட்டாங்க. அவருடைய நடவடிக்கை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ரைட்டு, சில்க் சுமிதாவை திருமணம் செய்து கொள்வேன் அப்படின்ட்டு சொல்லி நம்ப வைத்து தனிமையில் இருந்து ஏமாற்றி இருக்கிறாரு பாடகர் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய மகன் கோபிகிருஷ்ணன் அப்படின்றதும் பலருக்கும் தெரியாத விஷயம். இத்தனை பேர் ஏமாற்றி இருக்காங்க. சரி, இதெல்லாம் போச்சு, இனிமே தனிப்பட்ட வாழ்க்கையில் கவனத்தை செலுத்தணும் அப்படின்ட்டு ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா சில்க் சுமிதா அவர்கள் திரைப்படத்தில் தயாரிப்பில் ஈடுபட்டு நஷ்டமாயிட்டாங்க. அதன் பிறகு மனவேதனை அவங்களுக்கு அதிகமாகிடுச்சு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் தனிப்பட்ட வாழ்க்கையில் தான் பழகிய அனைத்து ஆண்களுமே தன்னை ஏமாற்றிட்டாங்க அப்படின்ட்டு நொந்து போயிருந்தாங்க. அதன் காரணமாக மது பழக்கம் மற்றும் சில தீய பழக்கத்துக்கு அடிமையான அவங்க மருத்துவர் ஒருவர்கிட்ட போயிருக்காங்க. அந்த மருத்துவர் தான் அதன் பிறகு அனைத்து விஷயங்களையும் சில்க் சுமிதாவிற்காக பார்த்து செய்திருக்கிறாரு. அந்த மருத்துவர் பெயர் தான் ராதாகிருஷ்ணன் அப்படின்றது. RMB மருத்துவரான இந்த ராதாகிருஷ்ணனிடம் அனைத்து விஷயங்களையுமே சொல்லியிருக்காங்க. நகை, பணம் அனைத்துமே பார்த்தீங்கன்னா அவரிடம் கொடுத்திருக்காங்க. எல்லா விஷயங்களையுமே ஒரு கணவன் மனைவி போலவே இவங்க வாழ்ந்து வந்திருக்காங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ளார பிரச்சனை ஏற்படுது. இந்த ராதாகிருஷ்ணனுக்கு ஒரு மகன் இருக்கிறாரு. அந்த மகனுடன் பார்த்தீங்கன்னா சில்க் சுமிதாவுக்கு பழக்கம் ஏற்படுது. பழக்கம் ஏற்பட்டதோட மட்டுமல்ல, ஒரு கட்டத்தில் திருமணம் செய்ய வேண்டும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டு திருமணத்துக்கான ஏற்பாடுகளையுமே பார்த்தீங்கன்னா செய்து வந்தாங்க. தனக்குன்னு ஒரு குடும்பத்தை உருவாக்கி பிள்ளைகளை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ட்டு நினைத்தாங்க. இந்த விஷயம் ராதாகிருஷ்ணனுக்கு தெரிந்து அவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா இருவருக்குள்ளாரவும் பிரச்சனை ஏற்படுது. அதன் காரணமாகத்தான் நடிகை சில்க் சுமிதா அவர்கள் தன்னுடைய 35வது வயதிலேயே பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்க அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். கடைசியாக அவங்க எழுதிய அந்த கடிதத்தில் என்ன இருந்ததுன்னா, இந்த ராதாகிருஷ்ணன் தான் எல்லாமுமாக இருந்தார், ஆனால் கடைசியில் அவரால் தான் இப்படி ஆகிடுச்சு, அதை என்னால் மறக்கவே முடியாது அப்படின்ற மாதிரியும். மிக மிக முக்கியமான இன்னொரு விஷயம், என்னுடைய உடல் உழைப்பு இதையெல்லாம் பயன்படுத்தி கொண்டு பலர் என்னை ஏமாற்றி இருக்காங்க அப்படின்ட்டு மனம் நொந்து போய் அந்த கடிதத்தில் அவங்க சொல்லியிருந்தாங்க அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். இப்படியா பார்த்தீங்கன்னா இயக்குனர்கள், நடிகர்கள், மருத்துவர் அப்படின்ட்டு நடிகை சில்க் சுமிதாவின் வாழ்க்கையில் இவங்க எல்லாம் மோசமாக விளையாடி நம்ப வைத்து ஏமாற்றி இருக்காங்க தனிமையில் இருந்துட்டு.
இப்படி ஒரு பக்கம் இவ்வளவு கொடுமைகளையும் வேதனைகளையும் சோதனைகளையும் அனுபவித்திருந்தாலும் இதைவிட கொடுமையான விஷயம் இன்னொன்று நடந்திருக்கு. என்ன தெரியுமா? சில்க் சுமிதா அவர்கள் வறுமையின் பிடியில இருந்தாங்க. அதாவது பிறந்ததிலிருந்தே வறுமையின் பிடி. இதன் காரணமாக தன்னுடைய 14வது வயதிலேயே இந்த சில்க் சுமிதாவிற்கு வீட்டில் திருமணம் செஞ்சு வச்சுட்டாங்க. திருமணத்துக்கு பிறகு இவங்களுடைய வாழ்க்கை நரக வாழ்க்கை தான். கணவரும் மாமியாரும் சேர்ந்து மிக பெருமளவுல கொடுமைப்படுத்தி இருக்காங்க. இந்த கொடுமையெல்லாம் தாங்காது அப்படின்ட்டு தான் ஒரு கட்டத்தில் அந்த கொடுமைகளை சித்திரவதைகளை பொறுக்க முடியாம தான் சென்னைக்கே கிளம்பி வந்தாங்க இந்த சில்க் சுமிதா அவர்கள் அப்படின்றது பலருக்கும் தெரியாத உண்மை. மனதளவில் பாதிக்கப்பட்டு உடல் அளவில் பாதிக்கப்பட்டு கடைசியாக தன்னுடைய 35வது வயதில் இறந்து போனாங்க நடிகை சில்க் சுமிதா அவர்கள். சில்க் சுமிதா அவர்களுடைய இந்த கொடுமையான வாழ்க்கையை பற்றியும் சில்க் சுமிதாவை நம்ப வைத்து ஏமாற்றியவர்களை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. சில்க் சுமிதாவுக்கு நடந்த இந்த கொடுமையான சம்பவங்களை பற்றி பலரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.